அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. இர்ஃபான் வியூ, தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சிறந்த விஷயம். ஸோ இர்ஃபான் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் டயத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட விதம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயமா மாறி இருக்கு. நிறைய பேச்சு பொருளாக வந்து இப்போ மாறி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டென்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹம்புளாக மரியாதையோடு வந்து கொடுக்கணும். அன்னதானம் வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் அதோட மிகப்பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மதிக்கிறது, மரியாதை. ஸோ நம்ம சக மனுஷங்களை வந்து மனுஷங்களா வந்து ட்ரீட் பண்ணுறது. நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு ஒரு காருக்குள்ளே ஒரு ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு அப்படி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டென்ட் போட்டு எல்லாத்துக்கும் மரியாதையோடு நீங்கள் வந்து ஒரு ஹம்பிளாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது உண்மையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் நல்லது பண்ணாலும் அது தவறாக இப்போ பேசப்படுது. இர்ஃபான் வியூ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூடியூபர் தான். ஒரு சாதாரண இடத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காரு. ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பேர் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ பார்த்து இந்த ஃபுட் விளாக்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு யூடியூபர் தான். இது அவரோட பாசிட்டிவான சைடு. ஆனால் இவரோட நெகட்டிவான சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத அன்வான்டான ஒரு விஷயம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வந்து போகுது இவர்கிட்ட. அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஹம்புளாக முடிஞ்ச அளவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹெட் வெயிட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ.